ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகே, இப்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்குவாடு போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் வித் யார் ஓப்பனர் ஐஸ் மாத்திரை, அப்புறம் 1 டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட், 2nd டவுன் டெவால் பிரேவிஸு, 3rd டவுன் வந்து சிவம் துபே. இப்படி டாப் 5 பேட்டர்ஸ் இப்படி இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 6 பர்சன்ஸ். ஓகே, இதுதான் டீம். ஸோ பேட்டிங் வந்து லுக் ஸ்ட்ராங்னு கேட்டால் ஸ்ட்ராங். ஏன்னா வந்து சிவம் துபே நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்தோம், சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். டெவால் பிரேவிஸ் நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்தோம், சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். பட் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக சஞ்சு சாம்சன் நம்ம சேட்டா ஃபேண்டாஸ்டிக்கான ஃபார்மில் இருக்கார். கிட்டத்தட்ட நம்ம வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் கடைசியாக குவார்ட்டர் ஃபைனல், அதாவது விர்ச்சுவல் குவார்ட்டர் ஃபைனல் வெஸ்ட் இண்டீஸோட, அப்புறம் செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல். 3 மேட்ச்லேயுமே செஞ்சுரி மீன்ஸ் 80s 90s. ஆனால் அது 3மே செஞ்சுரிக்கு மேலே வேல்யூவான ரன்ஸ். ஸோ இப்படி ஒரு ப்ரெஷரான மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ண சஞ்சு சாம்சன் அப்புறம் செம ஃபார்மில் அவருடைய சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி பக்காவாக வந்திருக்காரு. ஸோ பேட்டிங்கு டாப் 5 ரொம்ப நல்லாவே இருக்குது. அதான் இந்த 3 பேர் ப்ளஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், ஐஸ் மாத்திரை, அவங்களும் வந்து டீசெண்டான பிளேயர்ஸ். சரி, இப்போ நம்ம அதுக்கப்புறம் பவுலிங்னு வந்தீங்கன்னா இப்போ நேதன் எல்லிஸ் இப்போ இல்லை டீமில். அது ஒரு பெரிய வீக்னஸ். ஏன் நேதன் எல்லிஸ் வீக்னஸ்னால், நேதன் எல்லிஸ் வந்து உங்களுக்கு வந்து பவர் பிளேயில் கரெக்டாக 4th ஓவரோ 5th ஓவரோ வந்து ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். ஸோ அந்த மாதிரி டெத்லேயும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏமாத்துற ஒரு டெக்னிக் உள்ளவர். ஸோ இப்போ டெத்லேயும் போடுறதுக்கு இவங்களுக்கு பவுலர்ஸில் பிரச்சனை இருக்குது. பவர் பிளேலேயுமே கலீல் அகமதுக்கு சப்போர்ட்டாக யார் போட போகிறா என்னங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்க எப்படி ஃபாரினர்ஸ் ஆட போகிறாங்க, 100 அகமதோடு சேர்த்து வேறு யார் ஆட போகிறாங்க, அதெல்லாம் வந்து டெவால் பிரேவிஸ் 100 அகமது இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ்டாக ஆட போகிறாங்க. அது தவிர ஜேமி ஓவர்டன் இப்போ ரீசெண்டாக நல்லா தான் போட்டுட்ருக்காரு பவுலிங்லாம். ஸோ ஜேமி ஓவர்டன் அவங்க ஆடினாங்கன்னா இன்னொரு பிளேஸில் வந்து அவங்க யார் ஆட போகிறாங்க, அகில் ஹுசேன் ஆட போகிறாங்களா இல்லை வேறு யாராவது ஆட போகிறாங்களா, அதெல்லாம் கொஸ்டின் மார்க். ஸோ ஓவராலாக சென்னை டீம் பார்த்திங்கன்னா இப்போ தோனி மாதிரி ஒரு கேப்டன் இருந்தாருன்னா, அவர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக இருந்தால் கூட அந்த பவுலர்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அவனுடைய ஓன் ஸ்ட்ரென்த் என்ன, அதை எப்படி நம்ம டீமில் இந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவர் தோனி. நம்ம பார்த்துருப்போம், துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் தீபா, நிறைய பேர் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸை வந்து தோனி வந்து மஹிந்தர் சர்மா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து தோனி யூஸ் பண்ணி அவன் கப்பையும் ஜெயிச்சிருப்பார். ஸோ அது வந்து தோனிக்கே உண்டான டேலண்ட். ஸோ அப்போ தோனி நம்ம இப்போ வந்து சென்னை டீமுக்கு கேப்டன் இல்லை, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எப்படி இவங்க பவுலிங்கை வச்சுக்கிட்டு எப்படி 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஆப்போசிட்டு வந்து எந்தளவுக்கு ரன்னு கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பெருசாக இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு இந்த 2026 டீம் வந்து 2076 வந்து ஒரு நல்ல சீசனாக இருக்கும். பட்டு எந்தளவுக்கு அவங்க ப்ளே ஆஃப்குள்ளே போக மாட்டாங்கங்கிறத இப்போ ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பவுலிங் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச்.